ரங்கம் உள்ள போய் உட்காரு. என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல, எனக்கு என்னவோ பயமா இருக்குண்ணா. கோதை இருந்தாலாவது மனசுக்கு தெம்பா இருக்கும். அவ வேற அக்கா வாத்துல போய் உட்காந்துருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு ரங்கம். சென்னையில என்ன சொன்ன? நேக்கு பயமே கிடையாதுன்னு. இங்க வந்து பயப்படுறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சொன்னேன்னா, இருந்தாலும் என்னவோ பதட்டமா இருக்கு. அந்த கோவில் வட்டாரத்துல 10 பேர் பாத்துட்டாருன்னா. இத பாரு ரங்கம், நம்ம வந்திருக்கிறது இப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்கு. நிச்சயமா அது நம்மளை காப்பாத்துவோம். என்ன? இதோ பாரு ரங்கம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்ப போய் தயங்குறதுல என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்பு. கார்ல ஏறி உட்காரு. உட்காருமா. மறுபடியும் என்ன? இல்ல, உள்ள போய் உட்காரு. போ போமா. नमस्तेस्तु महामाये श्रीपीडेश्वरपूजिते चङ्कुचक्रगदागस्ते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे डोलासूरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते. இந்தாப்பா, சுமதி கேட்டேன்னு சொல்லு. சரி மாமி. தேசிகா, தேசிகா. देवी आदिशक्ति महेश्वरी लोकज्ञे लोकशम्भूदे महालक्ष्मी नमोस्तुते. தேசிகா, நீ எப்போ வந்த? ஆச்சரியமா இருக்க, திடீர் வருகை. இப்பதான் வந்துட்டே இருக்கேன். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணிது. அதை விட வேற பெரிய காரணம் இருக்கிறதா தெரியல. சட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டேன். பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஏதோ ஸ்லோகம் சொல்ற மாதிரி கேக்குறது, ஆனா விஜய குரல் மாதிரி இல்லையே. வாங்கக்கா, எப்ப வந்தே? இப்பதான் வந்தேன். நீ இங்க இருக்கிய? சாராவும் லக்ஷ்மி வந்திருக்காளா? அவள்லாம் சென்னையிலேயே இருக்கா. நான் மட்டும் தான் வந்தேன். என்னக்கா இது? அவளெல்லாம் தனியாவை விட்டுட்டு வந்திருக்கே. என்னது இது? முதல்ல என்னவோ அவளுக்கு துணையாதான் என்ன அனுப்பினேள். ஆனா இப்ப அவ 8 ஊரை வித்துருவா. அவள்லாம் தான் எனக்கு கார்டா இருக்கா. அதாவது என்ன பாத்துக்கிறான்னு சொல்ல வந்தேன். என்னவோ இந்த ஸ்லோக சத்தம் கேட்டுட்டே இருக்கே. இது யக்ஷினி வேற மாதிரி இருக்கு. யக்ஷினியும் இல்ல, தட்சிணியும் இல்ல. கோத உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஆமா, கோத வந்திருக்காளா? எப்ப வந்தா? நேத்து தான் வந்தா. நேத்தே வந்துட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒவ்வொரு தடவையும் அவ சென்னையில இருந்து வரும்போது உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரணுமாக்கா? அப்படி இல்ல, போன தடவை ஏதோ ஆபீஸ் உத்தியோகமா வந்தேன், அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னா சரி. இந்த தடவை மெனக்கிட்டு இங்க வந்திருக்காளோனா அப்ப என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்ப நானும் சேர்ந்து வந்திருப்பேனே. சண்டே ஆரம்பிச்சாச்சா? இங்க இருந்து சென்னைக்கு போனோன்னு சண்டையெல்லாம் மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ மறக்கல, ஞாபகத்துல வச்சுட்டே இருக்க. என்ன தேசிகா நீயும் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் சாதாரண வச்சனே, சண்டை இல்ல. நீ எப்ப சாதாரணமா சொல்ற, எப்ப சண்டை போடுற மாதிரி சொல்றேங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அத்தை, எப்ப வந்தேன்? இப்பதான் வந்தேன். அது இருக்கட்டும், நீ சென்னையில இருந்து புறப்பட்டு இங்க வந்தியே, அது ஏன் எனக்கு யூனிஃபார்ம் பண்ணல? யூனிஃபார்மா? ஓ, இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்களா? அதான் அதான். சாரி அத்தை, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்ல சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். அதான் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் வரச்ச நிச்சயமா உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். அடுத்த தடவை எனக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். அத்திமேர், நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அத்திம்பேரா? என்ன? அது ஒண்ணும் இல்லக்கா. அவ சென்னையில உடனே வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பழகிட்டாளா. இங்க வந்து விஜயாவையும் அத்தை அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. முதல்ல அத்தைன்னு கூப்பிட்டு அப்புறம் மாமி மாமின்னு திருத்துறதுக்குள்ள அவ படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டு விஜயா தான் சொன்னா, பேசாம என்ன அத்தைன்னே கூப்பிடுன்னு. அதுல இருந்து அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நான் விடுவேனா? அவளை அத்தைன்னு கூப்பிட்டா, என்ன மட்டும் என் மாமான்னு கூப்பிடுற, என்னையும் அத்தி பேர்னே கூப்பிடுன்னு சொன்னேன். அதுல இருந்து அவ என்ன அத்தி பேர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அது சரி, இப்ப நாங்க இங்க 2 பேரும் இருக்கும்போது கோதை என்ன அத்தைன்னு கூப்பிட்டா யாரேன்னு நான் நினைக்கிறது? எதுக்கு நீங்க ரெண்டும் ஒன்னா இருக்கல? அவ இருக்கும்போது அவ கூப்பிடும்போது நீங்க ரெண்டும் தனித்தனியா இருந்துருக்கோ, பிரச்சனை முடிஞ்சது. அவ்வளவுதானே? சரி அத்திமேர், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இது என்ன புது பழக்கம்? நாம ரெண்டும் சேர்ந்தானே கோயிலுக்கு போவோம். நானும் வரேன். கோத, காலையில வரும்போது பழக்க தோஷத்துல அத்திம்பரியும் கூட்டிட்டு வந்துடாத.
அது இல்ல திம்பேர், அத்தை இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா இல்லையா, நீங்க அவளோட ஏதாவது பேச வேண்டி இருக்கும், அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். கோயிலுக்கு போறதை விட முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை பேசுறதுக்கு அத்தையிட்ட. அப்படியே இருந்தா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன், அவ்வளவுதானே. நீயும் கோயிலுக்கு வரையா? வரந்தாண்டா. ஆனா அக்காவை தனியா ஆத்துல விட்டுட்டு நான் எதுக்கு மட்டும் தனியா? ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணுங்க, நான் பாத் பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப இங்கிலீஷ்ல நிறைய பேச ஆரம்பிச்சுட்டா. இந்த பாரு, நீ வர்ற வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. தெரிஞ்ச வளாத்துல சுதர்சன பூஜைக்கு கூப்பிட்டுருக்கா, இப்பவே நேரம் ஆயிடுத்து. நான் கோயிலுக்கு போயிட்டு அங்க போகணும். நாங்க போயிட்டு இருக்கோம், நீ நேரம் அங்க வந்துரு. ஓ, சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பாரு, சட்டுன்னு வரையங்கிறதுக்காக 2 ஊத்துன ஜலத்திரி தலையில விட்டு வந்துடாத. சென்னையில 3/4 பேர் புரோஷனம் தான் பண்ணிக்கிறா, அங்க நோ வாட்டர். பரவாயில்ல, இங்க கிடத்த நிறைய ஜனம் இருக்கு, நல்லா குளிச்சுட்டு வா. என்ன அக்கா வர சின்ன மாத்த பூட்டிட்டு வந்துடுங்கோ. எனக்கு தெரியாதா? அந்த கோடியாத்து சுந்தரிய பார்த்தேன்னா நான் வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடும். சரி அவ ஆத்துக்கே போய் சொல்லிட்டு வந்துடுறோம். வா போலாம், வா கோதை. வா. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வார் பெருமாள் மேல பாடின பாட்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி சென்னி திருக்காப்பு. இதை உள்ள வச்சுட்டு நீங்க கார்ல உட்காருங்களேன். உப்புலியப்பா, இது என்னப்பா சோதனை?
அத்திம்பேர் என்னாச்சு? இல்லை, கோயிலுக்கு போக வேண்டாம், ஆற்றுக்கு போகலாம். ஏன்? என் வாழ்க்கையில் யாரும் மூத்தில் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அவனை போன வருஷம் இதே கோயிலில் பார்க்கும்படி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கோயில் வாசல்லே அவனை பார்க்கும்படி ஆயிடுச்சு. அத்திமேர், நீங்க யார சொல்றேன்? அவனை சந்தன மரமாக வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அவன் முள்ளு மரமாக வளர்ந்துட்டான்னு யாரோ சொன்னேனோ அந்த முள்ளு மரம் தான் வந்திருக்கு. உங்களோட மச்சின யாரோ ராகவன் சொன்னேளே, அவரா? அவன் பேரையே சொல்லாத, கேட்கவே எனக்கு நாராசமாக இருக்கு. அவன்தான் அவன்தான். என்ன 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 ரங்கம்? என்னன்னு சொல்லு. அங்க எதிர இருக்கார், அங்க பாருங்க. எனக்கு தலையை சுத்துறதுன்னா என்ன இப்படியே நின்று உத்தர பார்த்துட்டு இருக்கேள்? நாம இங்க நின்று இருந்தா மறுபடியும் வந்துருவான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வெக்கம் இல்லாம கேட்பான். அதுக்குள்ள போயிடலாம். வைதேகி, வைதேகி, ஐயோ கோமலமா, சீக்கிரம் வண்டியில ஏறு. வைதேகி, துரை சீக்கிரம் வண்டி எடுப்பா. பெருமாளே, நல்ல வேலை காப்பாத்திட்டப்பா. உப்புலியப்பா, எல்லாரையும் காப்பாத்திட்டப்பா. கோத, உங்க அப்பா அம்மா வந்திருக்கா? நீ எனக்கு சொல்லவே இல்லையே. என்னத்த சொல்றேன்? ஏன் அப்பா அம்மா இங்க எங்க வந்தா? நான் பார்த்தேனே, இப்பதானே கார்ல ஏறி போனா. இல்லத்த, அவ வந்திருக்க மாட்டா. என்னக்கா இது? கோதையோட அம்மா அப்பா வந்திருந்தா கோதையை வந்து பார்த்து பேசிட்டு போயிருப்பாளோ? என்ன சொல்ற நீ? நான் போய் சொல்றேங்கிறியா? ஐயோ இல்லக்கா. எதுக்கு இங்க இப்ப வேண்டாத வாக்குவாதம்? கோயிலுக்கு புறப்பட்ட வேலையே சரியில்லை. வாங்க ஆத்துக்கு போலாம். அதுக்குள்ள தரிசனம் ஆயிடுதா தேசிகா? ஆயிடுத்து. ராகவன் ரங்கநாயகி தரிசனம் ஆயிடுது. என்ன சொல்ற? அவ எப்ப இங்க வந்தா? அவளை பார்த்த எரிச்சல் ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வேற வந்து கோதையோட அப்பா வந்திருக்க, அம்மா வந்திருக்கான்னு. வாங்க போலாம். என்னாச்சு இந்த தேசிகனுக்கு? நான் வைதேகியும் ராமசாமி எங்க பார்த்தேங்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாளே. பெருமாளே, தேசிகா, சரியான கண்கட்டு வித்தியா என்ன இருக்கு? என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்லத்த, நீங்க பார்த்தது என்னோட அப்பா அம்மாவை இல்ல. அது வேற ஒண்ணும் இல்லம்மா.
காலையில் பசுமாடு தெரியாதவன் ராத்திரி எருவு மாடை பார்த்தேன்னு சொல்லுவான் இல்லையா அதை மாதிரி இருக்கும் உங்க அத்தை சொல்றது. அவளுக்கு வயசு ஆகிட்டே வருது, கண் பார்வை மங்கி போச்சு, டாக்டரை பார்த்து கண்ணாடி போட்டுக்கோ. எனக்கு கண் பார்வை சரியில்லையா? இப்பவும் நான் ஊசியில நூலை கோப்பேன் தெரியுமோன்னு இவளால முடியுமா? சரி விடுங்கக்கா, உங்களுக்கு கழுகு பருவதா யாரு இல்லைன்னு சொன்னா? தேசிகா பாத்தியா, சந்தடி சாக்குல என்ன கழுகுங்கிறவோ. ஐயோ அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. இத பாருங்க, நான் இப்ப இங்க ஊருக்கு வந்திருக்கிறதே எங்க அப்பா அம்மாவுக்கு நன்னா தெரியும். அவ இங்க வரதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லிருப்பாளோ இல்லையோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்த்தது உங்க அப்பா அம்மாவை தான். அன்னைக்கு சென்னையில ஒரு புடவை கட்டிட்டு இருந்தா பாரு, அதே கலர் பட்டு புடவை தான் இன்னைக்கும் கட்டிட்டு இருந்தா. ஆமா, கோதையோட அம்மா மட்டும்தான் உலகத்தில் அதே மாதிரி புடவை கட்டிப்பா. அவளை மாதிரி வேற யாரும் கட்டிக்க மாட்டா. இவ்வளவு தூரம் சொல்ற, திரும்ப திரும்ப நீ அதையே பேசிட்டு இருக்கியே. என்னமோ கோழி வந்து குட்டி போட்டுது நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கியே. அத்தை, நீங்க பாத்திருக்கிறது ஒருவேளை எங்க அம்மா மாதிரியே இருக்கிற வேற யாராவது இருக்கலாம் இல்லையா? மாதிரி என்ன மாதிரி? எனக்கு உங்க அம்மாவை தெரியாதா? மூக்கு முடியுமா லட்சணமா இருப்போம். எத்தனை நாள் நாங்க ஒன்னா வெளில போயிருக்கோம், பேசியிருக்கோம், பழகி இருக்கோம். அதெல்லாம் இல்ல. எத்தனை தூரத்துல இருந்தாலும் உங்க அம்மா எனக்கு நன்னா தெரியும். உங்க அம்மா தான்.